அவர் என்னென்னவோ சொல்லி தப்பிக்கலாம்னு பார்க்குறாரு. இல்லை இது வந்து இன்ட்ரெஸ்ட் நான் இது பண்ண பிஸ்னஸ் லாஸு மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் இவ்வளோ விஷயம் சொல்கிறாருல்ல. இது எதுவுமே எம்ஓயூவில் எங்கேயுமே மென்ஷன். மக்கள் இன்னொன்று சொல்கிறாங்க, மேம் எங்களுக்கு பயமாக இருக்குது கம்ப்ளைண்ட் கொடுக்க வெளியே வர, எங்களுக்கு ப்ரொசீடிங்ஸ் எடுக்க பயமாக இருக்குது, எங்களுக்கு த்ரெட்டனிங் இருக்குன்றாங்க. சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் மக்கள்கிட்ட கேட்குறேன், இன்னைக்கு இல்லை எந்த வழியிலேருந்து த்ரெட்டனிங் வரப்போகுது? விஷ்ணு த்ரெட்டன் பண்ணுறது அப்படின்றது தான் விக்டிமோட விஷயம். சிம்பிளாக ஒரே விஷயம், நான் பணம் கொடுத்துட்றேன்னு சொல்கிறாருல்ல, என்னை விட்டால் நான் சம்பாதிச்சு தானே கொடுக்க போகிறேன்றாரு. எல்லாமே ஓகே, நீங்கள் செக்கு கொடுக்குறீங்க இல்லைங்க, கொடுத்துட்டு ஏன் செக்கை டெபாசிட் பண்ணக்கூடாதுன்னு ஏன் ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் கொடுக்குறீங்க? உங்கள் இன்டென்ஷன் பணம் கொடுக்கறதா இருந்தால் எதுக்காக நீங்கள் செக் வந்து ஸ்டாப்பேஜ் போடணும் அந்த இடத்துல? இன்ட்ரெஸ்டாகவே திரும்ப கொடுத்துட்டேன்னு தானே சொல்கிறாரு. கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் முதல் விஷயம். ரெண்டாவது அஷ்யூர்டு கேபிட்டல் ப்ரொடெக்ஷன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்மார்ட் லிவ் பெட்டர் வாட்ஸ்அப் நோ ஆர் லைக் கான்டாக்ட் டு திஸ் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இது எங்கே இன்ட்ரெஸ்ட் வேர்டு வந்து லாஸ் ஆயிடுச்சு மார்க்கெட்டு. எனக்கே வந்து பெருசாக ட்ரேடிங் பற்றின நாலேஜ் இல்லைங்கிறீங்க, இல்லாமல் தான் பண்ணேன்னு சொல்கிறீங்க. அப்போ ட்ரேடிங் பற்றின நாலேஜ் இல்லாதவர் எதுக்கு ட்ரேடிங் கிளாஸ் எடுக்கிறீங்க? அவங்களும் அவங்க அம்மா ஆனந்தியும் சேர்ந்து ஹோட்டல் ராஜ் பாரிஸில் கிளாஸ் எடுத்திருக்காங்க. வீடியோ போடுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, விச் மீன்ஸ் டு ஷோ தட் யூ ஆர் அவைலபிள். அந்த மாதிரி விஷயம் எல்லாமே பண்ணுறீங்க. ஒன்று, ஏன் அதை வாங்க மாட்டேங்கிறீங்க? ரெண்டாவது, எதுக்கு மக்கள் கேட்குற மாதிரி அப்படியே விட்டுட்டு போகலாம்ல? கமெண்ட்ஸ் அதெல்லாம் ஏன்? முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வணக்கம் மேம். வணக்கம். ரீசெண்டாக விஷ்ணு ஃபாரெக்ஸ் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய இடத்துல என்ன மாதிரியான ஸ்கேம் நடந்திருக்கு, எவ்வளவு பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நிறைய ப்ரூஃப்ஸோடு நிறைய சேனலில் பேசியிருந்தீங்க. அண்ட் நமக்கு ஒரு இன்டர்வியூவில் விஷ்ணு அவர்கள் பேசும்போது அவர் தரப்பு நியாயங்கள் எல்லாம் முன் வச்சிருப்பாரு. அந்த இன்டர்வியூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய பதில் என்ன? கண்டிப்பாக. ஆக்சுவலி அது வந்து எப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. ரெடிட்லேருந்து ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் தான். அப்புறம் நம்மளை கால் பண்ணியிருந்தாங்க, பேசணும்னு சொன்னாங்க. தமிழ்லேருந்து நம்ம அப்புறம் பேசணும், அந்த விஷயம் ஃபுல்லாக லீகல் வேலிடிட்டி என்னென்னு பார்த்துட்டு எல்லாம் பேச போய் ஜஸ்ட் லைக் தட் ஐ ஸ்டார்டட். எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு அவேர்னஸ் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ண போய் தான் ஒரு 50 lakhsங்க ரெடிட்டில் வச்ச ஃபுல் கண்டென்ட் அதில் அப்லோட் பண்ண எவிடன்சஸை வச்சு தான் நம்ம பேச ஆரம்பித்தோம். அதில் இந்த விஷயம் வரும்போது பார்த்தீங்கன்னா பீப்புள் ஸ்டார்டட் சென்டிங் மீ எவிடன்சஸ். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே நம்ம யார்கிட்ட இப்போ எதுவும் கேட்கல. ஏன்னா இவர் அதை நிறைய இடத்துல விளக்கம் கொடுத்துருப்பாரு. நான் ஏதோ மக்களை பேனிக் பண்ணுறேன்ற மாதிரியும், நான் ஏதோ வயிற்று புழப்புக்கு பண்ணுறேன்ற மாதிரியும், நான் எல்லாரையும் வந்து இங்கே இது பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ அவருக்கே சொல்கிற மிஸ்டர் விஷ்ணு ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். அதுதான் நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க அவங்களா தான் நம்மளை காண்டாக்ட் பண்ணி நம்ம இந்த ரெடிட்டில் இருந்தது இல்லையா, தட் இஸ் MOU மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும், ரிப்ளை லீகல் நோட்டீஸாக இருக்கட்டும், அதில் ஒரு அக்ரெசிவான வாய்ஸ் டோன் இருக்கும். என்ன மிஞ்சி போனால் எஃப்ஐஆர் கொடுப்பீங்க, போயிட்டு என்னால் உள்ளே போயிட்டு நான் வெளில வந்துடுவேன், பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? இதுதான் அவர் எல்லா வீடியோலையும் இன்டைரக்ட் வே ஆஃப் இது வந்து கொடுத்துட்ருக்காரு அந்த இடத்துல. அது எல்லாமே எனக்கு வர ஆரம்பிச்சது ஆக்சுவலி. ஓகே. அதுக்கப்புறம் வந்து நான் கால்ஸ் பேச ஆரம்பிக்கும் போது எல்லாருமே ஷாக். எனக்கு மேம் நான் இவ்வளோ ஏன்னா ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் வந்து நான் உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டேன்னா இவ்வளோ அமௌண்ட்டையும் நான் திரும்ப ரீஃபண்ட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அவசியம் இல்லைன்றதை தாண்டி அவர் எப்படி சொல்கிறாருன்னா பெயில் அரெஸ்ட் பண்ணுவாங்க, உள்ளே போவாங்க, நான் பெயில் எடுத்துகிட்டு வெளில வந்துடுவேன், வந்தால் எங்கிட்ட எப்படி அமௌண்ட் ரெக்கவரி பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு. இங்கே சிம்பிள். இங்கே என்ன விஷயம் அப்படின்னா அப்படியெல்லாம் ஈஸியாலாம் யாரும் நினச்சிக்க முடியாது. இஃப் இட் இஸ் கோயிங் டு பி சிவில் ப்ரொசீடிங்ஸ்னா கோர்ட் மூலியமா செக் பவுன்ஸ் அப்படி போக போகுது. இஃப் இட் இஸ் கோயிங் டு பி கிரிமினல் ப்ரொசீடிங் அப்படின்னா நம்ம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் விக்டிம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க எவிடன்சஸ் வச்சு இல் பி கால்ட் ஃபார் த என்கொயரி. ஓகே, வருவார், அந்த இடத்துல அவர் உள்ளே வருவார், அதுக்கு அமௌண்ட் திரும்ப கொடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. இங்கே சிம்பிளாக ஒரே விஷயம் தான், நீங்கள் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணீங்களா பண்ணலையா? சிம்பிள். பண்ணியிருந்தா அது ரெக்கார்ட்ஸ் கொடுங்க, பண்ணலையா அப்போ என்ன ஆகுனா இவ்வளோ பணம் எங்கே போச்சு? ஏன்னா எல்லாமே இந்த இடத்துல அவர் சொல்கிறாருல்ல, CNSங்கிறாரு, ஃபாரெக்ஸ், இது ஒமேகா ஃபாரெக்ஸ், இதெல்லாம் இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குல்ல, எக்ஸ்டென்சிவ் லிங்க்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே எல்லாத்தையும் தாண்டி MOUவில் செகண்ட் பார்ட்டி மிஸ் விஷ்ணுகுமார்ன்ற பேர் தான் இருக்குது. அப்போ மக்கள் யாரை கேட்பாங்க? மக்கள் ஏன் CNSயோ இல்லை ஒமேகா ஏன் போய் மக்கள் கேட்கணும்? யார் சம்மந்தப்பட்டு யார் அமௌண்ட் வாங்கினா அந்த இடத்துல? அப்போ உங்களை தானே மக்கள் அந்த இடத்துல கேட்பாங்க. இன்னொன்று அவர் சொல்கிற மாதிரி என்கிட்ட ஒன்றும் இல்லை, என் பேரில் எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்லை அப்படின்றத தாண்டி நீங்கள் வாங்கின அமௌண்ட் எங்கெங்கே போச்சு, என்னென்ன உங்கள் அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஓகே ஓகே, அப்போ மக்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ அதெல்லாம் எடுத்தாலே என்னென்ன அமௌண்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ அவர் வந்து இஸ் லைபிள் டு ரீபே தானே அந்த இடத்துல. அவர் என்னென்னவோ சொல்லி தப்பிக்கலாம்னு பார்க்குறாரு. இல்லை இது வந்து இன்ட்ரெஸ்ட் நான் இது பண்ண பிஸ்னஸ் லாஸு மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் இவ்வளோ விஷயம் சொல்கிறாருல்ல. இது எதுவுமே MOUவில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. இதுதான் இந்த இடத்துல விஷயம். ஓகே, ஏன்னா அவர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு அவரோட
பொலிட்டிக்கல் லென்ஸா அதில் வந்து அவர் பேசியிருந்தாரு. பேசும்போது என்னால் பார்க்க முடிஞ்சது நிறைய கமெண்ட்ஸ், இன்னும் உங்கள் சேனல்லே உட்காந்துக்கிறீங்க, எடிட் பண்ணி எல்லாம் போட்டுக்கிறீங்க, நீங்கள் வெளில ஒரு சேனலுக்கு வந்து பேசுங்க அப்படின்னும் போது தான் ஐ திங்க் ரெட் நூல் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இல்லையா, வெளில வந்து அவர் பேசியிருந்தாரு. பேசும்போது ஒரே ஒரு விஷயம், மக்களுக்கான எவிடன்ஸ் நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, கமெண்ட்ஸை பார்த்தாலே புரிஞ்சிடும். என்ன யார் ஒருத்தராச்சு இவர்கிட்ட தான் நான் ஸ்மூத்தாக பணம் வாங்கிட்டேன், இவர் எனக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாருன்னு ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் பார்க்க முடியுதா? கண்டிப்பா அந்த இடத்துல கிடையாது. எல்லாமே எப்படி இருந்தா நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஆமா, காமிங்க அப்படிதான் இருந்தது. அந்த விஷயம் தான். ஒண்ணு மக்கள் இன்னொன்னு சொல்றாங்க, மேம் எங்களுக்கு பயமா இருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வெளியே வர. எங்களுக்கு ப்ரொசீடிங்ஸ் எடுக்க பயமா இருக்கு. எங்களுக்கு த்ரெட்டனிங் இருக்குன்றாங்க. சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் மக்கள்கிட்ட கேட்கிறேன். இன்னைக்கு இல்ல எந்த வழியில இருந்து த்ரெட்டனிங் வரப்போகுது? விஷ்ணு த்ரெட்டன் பண்றாரு அப்படின்றது தான் விக்டிமோட விஷயம். இங்க வந்து 2 விஷயத்த வந்து அவரு சொல்லிட்டு தான் விக்டிம்ஸ் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப வந்து சாதுவா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து அந்த மிரட்டி வைக்கிறது, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ வச்சுக்கணும், அந்த அப்யூசிவ் வேர்ட்ஸ் அது சொல்றாங்கல்ல, ரொம்ப அசிங்கமா பேசுறதாகட்டும், மரியாதை எல்லாம் பேசுறதாகட்டும், இந்த விஷயம் அது கேட்டால் நான் ஷார்ட் டெம்பருங்க, என்னை ப்ரொவோக் பண்ணி பேச வைக்கிறாங்கன்றாரு. திஸ் இஸ் நாட் அ ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் விச் அ பர்சன் ஷுட் மெயின்டைன். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அவேர்டாக இருக்காங்களே பீப்புள், அவேர்னஸாக இருக்காங்களே, நிறைய எல்லாமே தெரிஞ்சு அவங்க கிட்ட டைம் டிலே கேட்கறது. அதாவது 2024 ஜான் கொடுத்துட்றேங்க, ஆகஸ்ட் கொடுத்துட்றேங்க, அக்டோபர் கொடுத்துட்றாங்க, இந்த ஜான் கொடுத்துட்றாங்க, ஏப்ரல் கொடுத்துட்றாங்க, இப்போ ஏப்ரல் 30 வரைக்கும் வந்திருக்காரு. சிம்பிளாக ஒரே விஷயம், நான் பணம் கொடுத்துட்றேன்னு சொல்கிறாருல்ல, என்னை விட்டால் நான் சம்பாதிச்சு தானே கொடுக்க போகிறேன்றாரு. எல்லாமே ஓகே. நீங்கள் செக்கு கொடுக்குறீங்க இல்லைங்க, கொடுத்துட்டு ஏன் செக்கை டெபாசிட் பண்ணக்கூடாதுன்னு ஏன் ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் கொடுக்குறீங்க? உங்கள் இன்டென்ஷன் பணம் கொடுக்கறதா இருந்தால் எதுக்காக நீங்கள் செக் வந்து ஸ்டாப்பேஜ் போடணும் அந்த இடத்துல? வாட் இஸ் தி நீட் ஆஃப் டூயிங் தட்? அப்போ அவர் பேசுறதுக்கும் இதுக்கும் கான்ட்ரடிக்டரியா இருக்கா இல்லையா? இன்னொன்று, பேனிக் பண்ணுறாங்க, அமௌண்ட் வரவிடாமல் தடுக்கிறாங்க, மக்களை பயமுறுத்துறாங்க அப்படின்னா எந்த விதத்தில் பயமாகும், எந்த விதத்தில் பேனிக் பண்ணுறாங்க? இங்கே எல்லாருமே கஷ்டப்படுறது என்னன்னா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்கணுன்ற ஒரு விஷயத்துக்கு நோக்கி மட்டும்தான் இங்கே எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று. ரெண்டாவது, அவர் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இதில் ஐ திங்க் சிஎன்எஸ் எக்ஸிட் ஆயிட்டாங்கன்னு ஏதோ சொல்லியிருப்பாரு. சிஎன்எஸ் எப்போ எக்ஸிட் ஆனாங்களா? அவர் சொல்கிற கதை கோவிட் அந்த பீரியட்ல தான். ஓகேவா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே என்னன்னா, சிஎன்எஸ்ன்னு போட்டு அவங்களோட லாஸ்ட் ஒரு கம்பெனியில் பேலன்ஸ் ஷீட்ன்றது வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபைல் பண்ணணுமா? ஆமாம். ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ன்றது வருஷத்துக்கு ஒரு வாட்டி போடணுமா? பட் ஆனால் ஆஸ் பர் இது ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா, சிஎன்எஸோட கடைசி ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வாஸ் ஹெல்ட் ஆன் 30 December 2011. ஓகே. 11. ஓகே, ஆனுவல் ஜெனரல் மீட்டிங். ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ். இதை பொய் என்ன போறாரா? முதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட் வாஸ் லாஸ்ட் ஃபைல்ட் ஆன் 39 September 30, 2011. ஓகே. அப்போ என்ன, அப்போ சிஎன்எஸ் எப்போ எக்ஸிட் ஆயிருக்கு? அவங்க 15 வருஷத்துக்கு முன்னாடியே போயிருப்பாங்க போலே. எக்ஸிட். ஸோ which is like very clear here. ஓகே. ஆனால் நானும் தான் இதில் விக்டிமாக இருக்கேன், நானும் தான் ட்ரேட் பண்ணி என்னுடைய பணத்தை எழுந்திருக்கேன். ஆனால் என்னுடைய பணத்தை கூட நான் கருத்தில் கொள்ளாமல் மக்கள் நான் இன்வெஸ்ட் யார் யார் பண்ணாங்களோ அவங்கள ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான பணத்தை நான் ரீப்ளேஸ் பண்ணுற வழியை தானே பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். நானுமே இங்கே ஒரு விக்டிம் தானே. எப்படி ஒரு விக்டிம் ரோலை எடுக்க முடியும்? எப்படி? எனக்குமே ட்ரேடிங் தெரியாது, நான் ஒரு விக்டிமே நாங்கள் எடுக்கிறாரு. எங்க ஒரு விஷயத்தை தெரியாமல் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணணும். இங்கே என்ன சொல்கிறாரு, மக்களாம் ட்ரேடிங் தெரியாதுன்னு சொல்ல, ட்ரேடிங் எனக்கு தெரியும் ஓரளவுக்கு. ஓகே. நம்ம இன்டர்வியூல ட்ரேடிங் எனக்கு தெரியும் வச்சு மட்டுமே பேசலாம். ஓகே, சொல்லுங்க. ட்ரேடிங் என்ன சொல்லியிருக்காரு அந்த இடத்துல? நானும் விக்டிம் தான். எனக்கு தெரிஞ்ச ட்ரேடிங் வச்சு நான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதை நான் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் அதன் பிறகு தான் என்னை பார்த்துட்டு அப்புறம் நானும் ட்ரேட் பண்ணணுன்ட்டு ஆசையாக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, எனக்கு தெரியாது, பட் நீங்கள் பண்ணுவீங்களே, நீங்கள் உங்களை நம்பி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்கன்னு சொல்கிறாரு. நம்பி தானே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. ஒன்று. ரெண்டாவது வந்து என்னன்னா, இது வந்து பிஸ்னஸ் லாஸ்னோ இன்ட்ரெஸ்ட்னோ அவர் எங்கேயுமே வந்து ஸ்பெசிஃபையே பண்ணலையே. இப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் பிட்வீன் லைக் ஏ அண்ட் பி, சரி உங்களுக்கும் எனக்குமே ஒரு அக்ரிமெண்ட்னு வச்சுக்கலாம், ஈஸியாக ரிலேட் பண்ணுறதுக்கு. என்ன ஆகும், நம்மளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் அக்ரிமெண்ட்டில் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணுவோமா மாட்டோமா? கண்டிப்பா பண்ணி தானே ஆகணும். இப்போ வந்துட்டு அவர் பிஸ்னஸ் லாஸ்ங்கிறாரு, எல்லாமே இப்போ சொல்லிட்டு இருக்காருல்ல, ஏன் இது அப்போ சொல்லலை? ஏன்னா அவர் கொடுத்த எம்ஓயு 2 எம்ஓயு கொடுத்துருக்காரு. மக்கள் கேட்குற விஷயம் அதுதான். சரி, அதே மாதிரி ஒரு எம்ஓயு போடுறோம் அப்படின்னா வித் கன்சென்ட்டோட போடணுமா, வித்தவுட் என்ன வேணா போட்டுக்கலாமா? வித் கன்சென்ட். சோ முதல் எனக்கு உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே இதுல உடன்பாடு இருக்கு. எக்ஸாக்ட்லி. முதல் எம்ஓயு பாத்தீங்கன்னா மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு விஷயம் போட்டிருக்காரு. இன்னொன்னு இப்போ என்ன கேட்டீங்க, பணம் கொடுக்கறதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நிறைய பிசினஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பண்றாருல, அதை நான் சொல்றேன். ஆக்சுவலி முதல் எம்ஓயு இது போட்டிருக்காரு. போட்டுட்டு அவர் கொடுத்த வேர்டிங்ஸ் பாருங்க. முதல் எம்ஓயுல ஃபர்ஸ்ட் பார்ட்டி இஸ் இன்வெஸ்டிங் இன் ஃபாரெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் பை செகண்ட் பார்ட்டி. இங்க எல்லாத்துலயும் செகண்ட் பார்ட்டின்னு வருது விஷ்ணு அவர்கள். ஓகே. செகண்ட் பார்ட்டி அண்டர் சிஎன்எஸ், Conizar Investment Limited. Okay. And the person deposited amount. Okay. To the second party on this date. Okay. Put it, the second party shall pay 5% of the investment amount. Okay. எதுக்கு ரிட்டர்ன்ல கொடுக்குறீங்க?
ஓகே, அது மட்டும் இல்லாமல் எங்கள் மக்கள்கிட்ட சொன்னதும் என்னவா இருக்குன்னா 20% வரைக்கும் என்னால் பே பண்ண முடியும். ஆனால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸில் இருக்கிறதுனால 4% விச் இஸ் அன் அஷ்யூர்டு கேரண்டீட் ஒன்னு அங்கே கொடுத்துருக்காரு. அப்புறம் நீங்கள் ரிப்ளை லீகல் நோட்டீஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணுறீங்க? ப்ளேம் எப்படி நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறீங்க? இப்போ மக்கள் எப்படின்னா வெளியே வரக்கூடாது அப்படின்னா பயமுறுத்தி வைக்கணும். ஓகே, அந்த இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணுறாரு? இதுவே அஃபென்ஸுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4% கேட்குறது அஃபென்ஸ், 3% தாண்டிங்கிறாருல. மக்களுக்கும் அவேர்னஸ் இல்லாமல் தான் இந்த இடத்துல வராங்க. ட்ரேடிங் இஸ் ஸ்டில் அ கேம்பிளிங். இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட்லி லீகல் ஒன் இன் இந்தியா. ஓகே, அப்படி இருக்கும்போது மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது. பட் அந்த இன்னசென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்களா? அது இன்டென்ஷன் ஆஃப் சீட்டிங் தானே இந்த இடத்துல. ஓகே ஓகே, ஸோ சொல்லிட்டீங்க பாருங்க, 5% ஆஃப் தி டு பே செகண்ட் பார்ட்டி டு பே 5% ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் டு தி ஃபர்ஸ்ட் பார்ட்டி இன்வெஸ்டர். ஓகே, எவ்ரி மந்த் 1st to 7th by way of crediting in the bank account of the first party. ஓகே, இது ஒன்று. ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் போகிறவங்களுக்குலாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு டாக்ஸ் இஷ்யூ வரக்கூடாது, எனக்கு 4-5 அக்கௌண்ட்டாக கொடுங்க, நான் பிரித்து போடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இதுவும் நடந்திருக்கு. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இட் இஸ் ஹியர் பை அக்ரீடு ஓகே பை போத் த பார்ட்டிஸ், 2 பேரும், தட் தி கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் விச் மீன்ஸ் பிரின்சிபல் அமௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, டு தி பை தி ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆஸ் அ லாக்-இன் பீரியட். Okay, the lock-in period and can be repaid by the second party only after 6 months from the date of deposit. அதாவது நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் 10 லட்சத்துக்கு 6 மாதம் வரைக்கும் லாக்-இன் பீரியட் இருக்குது. அந்த 6 மாதம் என்னால் உங்கள் அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பாருங்கள், the request for dispersal of the capital amount of the first party investor can be fulfilled after 30 days from the request of the first party. 6 மாதம் வரைக்கும் கேட்காதீங்க. ஓகே, நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், 6 மாதம் முடிஞ்சிருச்சா, உங்களுக்கு உங்கள் அமௌண்ட் வேணால் 1 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிடுங்க, நான் கொடுத்துட்றேன். செகண்ட் பார்ட். தேர்ட் என்னன்னா, இட் இஸ் ஹியர் பை அக்ரீட் பை போத் த பார்ட்டிஸ் ஆஸ் அபவ் மென்ஷன்ட் அக்ரிமெண்ட். இதில் வேறு என்ன இருக்குது? இதில் சொல்லுங்கள், கிளியராக இருக்கா இல்லையா? இல்லை எங்கேயாவது பிஸ்னஸ் லாஸ் இருக்கா? எங்கேயாவது இது இன்ட்ரெஸ்ட் அண்ட் வேர்டு எங்கேயாவது இருக்கா? இல்லை லாஸை ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கணும்னு ஏதாவது இருக்கா? 6 மாதம் எனக்குங்க, நீங்கள் அமௌண்ட் கேட்க முடியாது, அதுக்கப்புறம் எனக்கு 1 மாதம் டைம் கொடுங்க, அமௌண்ட் ரிட்டர்ன். ஓகே, ஆனால் இப்போ இன்வெஸ்ட் பண்ணவங்களில் நிறைய பேருக்கு நான் இன்ட்ரெஸ்ட்டாகவே இப்போ ஒரு 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே அவங்களுக்கு போய் 10 லட்சம் சேர்ந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்களுமே வந்து என் 10 லட்சம் பிரின்சிபலை திரும்ப கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் எங்கே போகிறது? நானும் லாஸில் தானே இருக்கேன், நானும் இதில் விக்டிம் தானே அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுக்கிறாருல. அப்போ நீங்கள் சொல்கிற எம்ஓ எப்படி பார்த்தா அவர் சொல்கிற அந்த பாயிண்ட் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இங்கே இன்ட்ரெஸ்ட்ன்ற வேர்டே இல்லையே எங்கேயுமே. அவர் என்னங்க வாங்கி வச்சுட்டு வட்டி காசா, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம பீரோலே வச்சுட்டு மாதம் ஒரு அமௌண்ட் எடுத்துக்கலாம்ல. ஏன் போய் இன்வெஸ்ட் பண்ணணும்? ஏன் ட்ரேடிங் இஸ் சம்திங் ப்ராஃபிட் வரணும்னு தானே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நான் பேங்கிங் ஃபினான்ஸாக இருக்கட்டும், இல்லை பேங்கிங் ஃபினான்ஸாக இருக்கட்டும், அது பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 1.5 பைசா, 2 பைசா, 6 பைசா, 10, 20 பைசா வரைக்கும் போகுது, விச் இஸ் அகேன்ஸ்ட் அன் இல்லீகல் ஒன். ஓகே, அப்படி இருக்கும்போது இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? இன்ட்ரெஸ்ட்டாக நான் திரும்ப கொடுத்துட்டேன்னு தானே சொல்கிறாரு. அதுக்கு அவரோட இன்வைட் இது நீங்கள் பார்த்தீங்களா என்ன கொடுத்தாருன்னு? ஒரு விஷயத்தை எப்போ நம்ம உள்ளே போவோம்? ஒரு விஷயம், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம், ஒரு ஆஃபர் பார்க்குறோம், அதில் இருக்க வேர்ட்ஸை வச்சு தான் உள்ளே போவோம். ஓகே, ஸோ நான் இன்ட்ரெஸ்ட்டாகவே திரும்ப கொடுத்துட்டேன்னு தானே சொல்லியிருக்காரு இல்லையா உங்கள் இன்டர்வியூவில்? இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அவைட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ், இங்கே எங்கேயுமே இன்ட்ரெஸ்ட்ன்ற வார்த்தை வரலை. மொதல் விஷயம். ரெண்டாவது, அஷ்யூர்டு கேபிட்டல் ப்ரொடெக்ஷன். ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்மார்ட், லிவ் பெட்டர், வாட்ஸ்அப் நோ ஆர் லைக் கான்டாக்ட் டு திஸ் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இதில் எங்கே இந்த இன்ட்ரெஸ்ட்ன்ற வேர்டு வந்தது? ஏதாவது வேர்டு இருக்கா அதில்? நான் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துட்டேன் அப்படின்னு. சரி, மக்களை ஓகேங்க அப்படியே வச்சுக்கலாம், மக்களும் பேராசைப்பட்டு கொடுத்துட்டாங்கன்னே வச்சுப்பான் அவர் பாயிண்ட் படி. ஓகே, நீ என்னது ஆசை, எதுக்கு மற்றவங்க பணத்தை நீ கடன் வாங்கி கொடுத்த, நீ எப்படி கேள்வி கேட்கலான்னு கேட்குறாருல. அது கடன் வாங்கும்போது நீங்கள் கேட்டிங்களா இது உங்கள் பணமா, இல்லை யார்கிட்டருந்து நீங்கள் பணம் வாங்கி தரீங்கன்னு எத்திக்ஸோடவா நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க? அவங்க வச்சிருந்த சேவிங்ஸு, ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட்டு, பூர்வீக சொத்தை விற்ற காசு, நகை வச்ச காசு, விற்ற காசு, பேங்க்கில் இருந்த டெபாசிட் எல்லாமே தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போ அதில் நீங்கள் அந்த கேள்வியெலாம் கேட்கல. சரி, ஓகே, அவர் வலிக்கே நான் வரேன், இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுத்துட்டார்ல, இன்ட்ரெஸ்ட் விட்டுருங்க, மிச்ச பிரின்சிபல் அமௌண்ட் எப்போ கொடுப்பீங்க? இதுதானே அங்கே நியாயமாக கேட்குற கேள்வி. சரி, ஃபஸ்ட்டு எம்ஓயு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன சொன்னோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எம்ஓயுவே வந்துட்டு இங்கே வந்து அவங்க பெர்மிஷன் இல்லாமல் போடக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ப்ளஸ் அதில் என்ன டேர்ம்ஸ் இருக்குன்றது இருக்கு இல்லையா? அவர் போட்ட செகண்ட் எம்ஓயு பாருங்கள். செகண்ட் எம்ஓயு அப்கிரேட் பண்ணும்போது யார்கிட்டையுமே அவர் சொல்லவும் இல்லை, அவர்கிட்ட இன்ஃபார்மும் அவர் பண்ணலை. ஓகே, செகண்ட் எம்ஓயு அதே ஃபார்மேட் தான். இதில் போட்டிருக்க வேர்டிங்ஸ் மட்டும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்ட்டி இன்வெஸ்டட் இன் ஃபாரெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் மேனேஜ்டு பை செகண்ட் பார்ட்டி அண்டர் சிஎன்எஸ்ன்னு கொடுத்துட்டாரு. ஓகே, கொடுத்துட்டு த செகண்ட் பார்ட்டி ஹஸ் கிவன் பேக் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காரோ அந்த அமௌண்ட்டை போட்டுறாரு ஆஸ் மந்த்லி ரிட்டர்ன்ஸ் டு தி ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆஃப் த கேபிட்டல் இன்வெஸ்டட். அடுத்த பாயிண்ட் பாருங்க, டியூ டு மார்க்கெட் கண்டிஷன். மார்க்கெட் கண்டிஷன் சொல்றாரா? அமௌண்ட்டை நான் திரும்ப தாங்க கொடுக்க போறேன்னு சொல்றாரா? இது பாருங்க, டியூ டு மார்க்கெட் கண்டிஷன் தி அக்கௌண்ட் இஸ் ரன்னிங் அண்டர் லாஸ். ஓகே, டியூரிங் த transition process. Okay, and hence olded.
ஹோல்டு பண்ணப்படுது உங்கள் அக்கௌண்ட்டு. அஸ் டைம் ரெக்வயர்ட் டு ரெக்வயர் த லாஸ், இட் இஸ் hereby agreed by both the parties. Okay, that the capital investment of the first party will be settled on October 2024. அக்டோபர் 2024 முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ள கொடுத்துருக்கணும்ல. தட் இஸ் வாட் அக்ரிமெண்ட் சேஸ். ஓகே, இன்னொன்று என்ன சொன்னார், எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காரு, செக்கு வந்துட்டு எல்லாரும் என்ன த்ரெட்டன் பண்ணி வாங்கினாங்க, என்கிட்ட வந்து என்ன வாங்கினாங்க, அடிச்சு வாங்கினாங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காருல்ல. செக் டேட்டட் நம்பர் அவரே கொடுத்துருக்காரு செக் இந்த இடத்துல. ஓகே, தென் இட் இஸ் அக்ரீட் பை agreed by both the parties as above mentioned. ஓகே, இந்த அக்ரிமெண்ட்டே என்ன பண்ணியிருக்காருன்னா மேக்ஸிமம் யாரையும் கூப்பிட்டு வச்சுலாம் பேசல, இவராக ரெடி பண்ணி யாருக்கும் சைன் பண்ணி போஸ்ட்ல அனுப்பியிருக்காரு. ஓகே, how it like can be done, like அந்த மாதிரி எப்படி அதை பண்ண முடியும் அந்த இடத்துல? சரி, 2 பார்ட்டி நீங்கள் தானேங்க சொல்கிறீங்க, அப்போ 2 பார்ட்டியோட பெர்மிஷன்லாம் எப்படி அந்த இடத்துல பண்ணுவீங்க? ஓகே, ஸோ சரி, நீங்கள் லாஸ்ன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் 2024 வரைக்கும் ஏன் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பணம் வாங்குறீங்க? ஏன் பண்ணணும்? லாஸ் ஆயிடுச்சு மார்க்கெட்டு, எனக்கே வந்து பெருசாக ட்ரேடிங் பற்றின நாலேஜ் இல்லைங்கிறீங்க, இல்லாமல் தான் பண்ணேன்னு சொல்கிறீங்க. அப்போ ட்ரேடிங் பற்றின நாலேஜ் இல்லாதவர் எதுக்கு ட்ரேடிங் கிளாஸ் எடுக்கிறீங்க? அவங்களும் அவங்க அம்மா ஆனந்தியும் சேர்ந்து ஹோட்டல் ராஜ் பாரிஸில் கிளாஸ் எடுத்திருக்காங்க. எதுக்கு எடுக்கிறீங்க? 300 ரூபா ஒருத்தருக்கு, அதுக்கு ஃபீஸ் வேறு. ஏன் எடுக்கிறீங்க? 4% ராங்குன்னு சொல்கிறீங்க அந்த இடத்துல. அந்த இடத்துல போய் நான் 20% வரைக்கும் கூட கொடுக்க முடியும், மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லாதனால நான் 4ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்றீங்க, விச் இஸ் அ சேஃப் பேஸ். ஓகே, எம்எல்எம் வேறு இதில் பண்ணியிருக்காரு, ஆட்களை சேர்த்து விட்டு 6%, எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் பர்சன்ஸ். ஏன் பண்ணுறீங்க அதெல்லாம்? வாட் இஸ் லைக் இதுதான் இப்போ யாரை முட்டாளாக்க இவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? இப்போ இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் லாஸ்னா மக்கள் போயிடுவாங்க, இப்படி நம்ம த்ரெட்டன் பண்ணியே வச்சுட்டு இருந்தால் மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வெளியே வர மாட்டாங்க அப்படிங்கிறதுல ஆல்ரெடி திங்ஸ் ஹவ் ஸ்டார்டட். ஓகே, எல்லா பக்கமும் பீப்புள் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே போயிட்டு இருக்கு. இப்போ என்னையுமே நான் கேட்கலாம் அந்த இடத்துல, இவங்க சும்மா உட்காந்து சேனலாக பேசிட்டு இருக்காங்க, இவங்க என்ன எடுத்தாங்க அந்த இடத்துல ப்ரொசீடிங் அப்படின்னு. நம்ம ஒரு ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக ரிவீல் பண்ணவும் கூடாது, பண்ணவும் முடியாது அந்த இடத்துல. ஓகே, அது என்ன போகுதுன்றது அது அடுத்தடுத்த கட்ட விஷயம் தான் இந்த இடத்துல, அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இப்போ இவ்வளோ இந்த இடத்துல எல்லாருமே சொல்றாருல, என்ன வந்து நீங்கள் டெம்பர் பண்ணுறீங்க, ஷார்ட் டெம்பர் நான், அதனால தான் நான் இதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி. பேசுறதுக்கான ரைட்ஸ் யார் கொடுத்தா? இவருக்கு இவரோட ஃபேமிலி பற்றியோ ஒய்ஃப் பற்றி குழந்தைங்களை பற்றி ஒரு வார்த்தை நியாயமாக கேட்டால் இவரால் ஒத்துக்க முடியல. அப்போ இவர் மட்டும் எல்லாரையும் பேசலாமா? நீ போய் செத்துரு, நீ போய் சாவு, நீ போய் இது பண்ண, அதெல்லாம் ஏன் சொல்லணும்? சூசைட் பண்ணிக்கிறதே ஒரு அஃபென்ஸுங்கிறாருல, சூசைட் பண்ண தூண்டுறது அஃபென்ஸா இல்லையா? அதுதானே இவர் பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்துல. ஓகே ஓகே, இல்லை இப்போ இது வரைக்கும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேருக்கு செட்டில்மெண்ட்ஸ் கொடுத்து முடிச்சாச்சுன்னு சொல்றாருல, கிடையாது. அதெல்லாம் உண்மை? எவிடன்ஸ் காமிச்சாரா? இப்போ நான் எவிடன்ஸோட தானே எங்க பேசிட்டு இருக்கேன். ஏதாவது எவிடன்ஸ் கொடுத்தாரா எவ்வளோ பேருக்கு செட்டில் பண்ணாருன்றத? இப்போ என்னன்னா பழிய தூக்கி எங்கேயோ போடுற மாதிரி இருக்கு. இப்போ என்ன போட்டுட்டு இருக்காரு? ஆமா, நான் 2 பேரை நம்பி போட்டேன். ஏன்னா அவருடைய சேனல் இன்டர்வியூலயே நம்ம பார்த்தோம்னா கால்லாம் பேசுறாருல்ல, 2 பேருக்கு கால் பண்ணி பேசுறாரு, கீழே கமெண்ட்ஸ்லாம் வேற மாதிரி வருது. அது லைக் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் தான், அவங்களோட வைஃப் கூட பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் உண்மைதானா? நிஜமாவே ஆல்ரெடி செட்டில் பண்ணி முடிச்சு அந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்களா? அந்த 2 பேர் செட்டில் பண்ண அமௌண்ட் வேல்யூ என்ன? நானும் ஒத்துக்கிறேன், கிட்டத்தட்ட 3 பேருக்கு அவர் எனக்கு தெரிஞ்சு காமனாக சொல்ல, எனக்கு தெரிஞ்சு 3 பேருக்கு செட்டில் பண்ணதா பாதிக்கப்பட்டவங்க சொன்னாங்க. அந்த 3 பேரோட அமௌண்ட் 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம். ஓகே, அந்த மாதிரி ஒன்று அவங்களும் ரொம்ப போராடி தான் வாங்கியிருக்காங்க. இவ்வளோ சொல்கிறாரு இல்லையா 2 பேருன்னு. 3வது ஆள்கிட்ட ஒரு ட்ராமாவும் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அதை நான் சொல்லிடுறேன், கனெக்டிவிட்டியாக வருது இல்லையா? அவங்களுக்கு கால் பண்ணி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நான் வந்துட்டு இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் ஒன்று பண்ணுறேன். ஓகே, என்னோட அட்வொகேட்ஸ் வச்சுட்டு எல்லாம் வச்சுட்டு டாக்குமெண்டேஷன் பண்ண போகிறேன். விச் மீன்ஸ் என்னை பற்றி நிறைய வதந்திகள் பரவிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் ஐ வாண்ட் டு புட் அன் எண்ட் கார்ட் டு தட். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு எனக்கு இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா ஐ டூ அ ஃபேவர் ஃபார் யூ. இதுவா விஷயம்? நீங்கள் உண்மையிலே நல்லவராக இருந்திருந்தா இந்நேரம் என்ன எல்லாரும் கழுவி ஊற்றிருக்க மாட்டாங்க. நான் இப்படியே சொல்கிறேன். யாருமா நீ வந்து உட்காந்து பேசிட்டு இருக்க, அவர் எல்லாத்தையுமே இது பண்ணிட்டாரு நேரத்துக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கணுமா இல்லையா? கமெண்ட்டை பார்க்கும் போதே எனக்கு தெரியுதா இல்லையா? ஆமா, நானும் ஏமாத்திருக்கேன், இவ்வளோ பேரை ஏமாத்திருக்காரு அப்படின்னு. அவங்க கிட்ட போயிட்டு இதை பண்ணி கொடுத்தா ஐ டூ அ ஃபேவர்னு வர சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அதுக்கப்புறம் வச்சுட்டு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour to 1 hourக்குள்ள அவங்களுக்கு ஒரு 30+ கால்ஸ் அந்த இடத்துல வந்திருக்கு. ஏன் பண்ணணும்? அதனால தான் மக்கள் அங்கே ஸ்கிரிப்டட்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று, பாதிக்கப்பட்டவங்களோட பேரை கன்சென்ட் இல்லாமல் நீங்கள் வெளியே சொன்னதே முதல்ல தப்பு. அதில் நடிச்சுலாம் வர காமிச்சிருப்பார், அதுவும் அவர் செய்கிற தப்பு தான் அந்த இடத்துல. ஓகே, சரி, இவ்வளோ விஷயங்க நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, அவர் எல்லாமே கரெக்ட். நீங்கள் யாருங்க என்னை பற்றி பேசுறதுக்கு? ஓகே, எங்கிட்ட இவ்வளோ எவிடன்ஸ் இருக்கு, நீ ஏன் இது வரைக்கும் வெளில வரல? வை லைக் இப்போ அதுதானே நடக்கும் இந்த இடத்துல. இவ்வளோ எவிடன்ஸ் நம்ம இருக்கு, போர்ட்ரே பண்ணுறோம். நான் என்ன விட்டுருங்க, நீங்கள் பாதிக்கப்பட்ட விக்டிம் வெளில வந்து பேசியிருக்காங்களா இல்லையா? அதுதான் நம்ம நியூஸ் மீடியா. எவிடன்ஸ் இருந்தா அவர் டெஃபமேஷனே போடலாம்ல, என்னுடைய பேருக்கு களங்கம் விளைவிக்கிறாங்க அப்படினு. ஏன் பண்ணல? நான் டெஃபமேஷன் சூட் போட போறேன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, ஏன் பண்ணல? நான் அதுதான் சொல்ல. அப்படின்னு பார்த்தா நான் தாங்க டெஃபமேஷன் போகணும்.
எல்லா இடத்துலயும் உட்காந்து அந்த அட்வொகேட் பேனிக் பண்றாங்க, என்னோட ஃபோட்டோ போட்டு இது பண்றது அப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் இல்ல ஒரு மேல டெஃபமேஷன் போகணும். எவிடன்ஸ் இருக்கா, அப்ப நான் போலாம் இல்லையா அந்த இடத்துல. பட் நம்ம இங்க போராடுறது வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக. இவங்க இந்த அட்வொகேட் வந்து ரொம்ப சில்லி கேசஸ் எடுக்கிறவங்க, வயிற்று பொழப்புக்காக பண்றவங்க அப்படிலாம் ரொம்ப டூ மச்சான வேர்ட்ஸ் இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா ஏதோ பணம் பணம்ன்றாரு. அதனால தான் நான் வந்து அது ஒரு ஓப்பனாகவே அந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன், இது வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடுறதுக்காக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ப்ரொஃபஷன் இஸ் சம்திங், நம்ம ஃபீஸ் வாங்குறோம் எல்லாமே செகண்டரி. நோபல் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லும் போது பாதிக்கப்பட்டவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அந்த இடத்துல. ஏன்னா இவங்க இருந்த எல்லா பேலன்ஸையும் தொடச்சு வலிச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நொந்து போனவங்க கிட்ட போய் ஆல்ரெடி எனக்கு ஃபீஸ் கொடுத்துருங்க அப்போ தான் நான் வருவேன்னு சொல்ல முடியாது என்னால். இதில் இருக்க வரைக்கும் நம்ம 1 ரூபி ஃபீஸ் வாங்காம தான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அந்த இடத்துல. இவர் இதெல்லாம் டைவர்ஷன் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறாரு இந்த இடத்துல. ஏங்க அவங்க அட்வொகேட்னா அவங்களுக்கு என்ன, அவங்க வந்து சார்ஜஸ்க்காக அவங்க இதுக்காக அவங்களை தூண்டுறாங்கன்றதுல இங்கே மேட்டர் கிடையவே கிடையாது. ஓகே, அப்படின்னு பார்த்துருந்தா பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் வெளில வாங்க ப்ரொசீட் பண்ணுங்கன்னு தான் இங்கே எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஒரு அட்வொகேட் இதை பண்ணல, இன்னும் நிறைய பேர் இது வரைக்கும் எத்தனை பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே கம்ப்ளைண்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் லோக்கல் ஸ்டேஷன்ஸ் போயிட்டு இருக்காங்க, கம்ப்ளைண்ட் எடுக்கல. பட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் ஒரு 10 people கிட்ட கம்ப்ளைண்ட்ஸும் ஆயிருக்கு. ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும். அதாவது அதுக்கப்புறம் ஒரு பக்கம் செக் பவுன்ஸ் கேசஸும் போயிட்டு இருக்கு. இப்போ அதுலேயும் ஒரு கூத்து என்ன நடந்துட்டு இருக்குன்னா, போனா பர்சன் நாட் இன் அட்ரஸ் ரிட்டன் ஆகுது. ஓகே, ஏன் பண்ணணும், நான் தான் லீகலாக ஃபேஸ் பண்ணிக்கிறேன் சொல்றாருல்ல, ஏன் ஃபேஸ் பண்ண, ஏன் ஓடுறீங்க, ஏன் ஃபேஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதுதான் ரெகுலராக வீடியோ போடுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, விச் மீன்ஸ் டு ஷோ தட் யூ ஆர் அவைலபிள். அந்த மாதிரி விஷயம் எல்லாமே பண்ணுறீங்க. ஒன்று, ஏன் அதை வாங்க மாட்டேங்கிறீங்க? ரெண்டாவது, எதுக்கு மக்கள் கேட்குற மாதிரி அப்படியே விட்டுட்டு போகலாம்ல? கமெண்ட்ஸ் அதெல்லாம் ஏன் டெலீட் பண்ணணும், ஏன் ஹைட் பண்ணணும்? இப்போ எடுத்து வச்சுக்கோங்க, உங்கள் மேலே தப்பு இல்லைல்ல, உங்கள் சேனலே இருக்குல்ல, எடுத்து வச்சுக்கோங்க, ஃபோன் எடுங்க, கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரிப்ளை கொடுங்க. ஒன்றுன்னா ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் ஊர் வாயை மூடுறது எப்போ மூட முடியும்? எவிடன்ஸ் இருந்தால் மூடலாமா இல்லையா? ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு அதை? இது எல்லாமே சஸ்பெக்ட் அதிகப்படுத்துதா இல்லையா? அதுதான் நானும் அங்கே கேட்குறேன். நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த விஷயத்தை நான் பேசுகிறேன், இவ்வளோ ஸ்ட்ராங்காக மக்களுக்காக இந்த இடத்துல வந்து எனக்கு குரல் கொடுக்குறேன் அப்படின்னா, இன்னும் சில பேரும் எனக்கு கால் பண்ணி நீங்கள் பேசுங்க அப்படின்னு இப்போ எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? இவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, நான் போய் ஆட்களை கூட்டிகிட்டு வரேன்னு. எனக்கு வர எவிடன்ஸ் எல்லாம் வச்சு, மேம் தயவு செஞ்சு என்னோட பேரை வெளில சொல்கிறாதீங்க, நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, ஐ வில் கிவ் ஃபுல் சப்போர்ட்ன்ற அளவுக்கு இன்றைக்கி சொல்கிறாங்க. அப்போ எப்படி மக்களால் அதை சொல்ல முடியுது? நான் போய் எல்லாரையும் பேனிக் பண்ணால் மக்கள் அதை சொல்லுவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அந்த இடத்துல எல்லாருமே பயப்படுற ஒரு விஷயம் அதுதான். இல்லை ஜாஸ்தி லேடிஸ் தான். ஓகே, இப்போ பாதிக்கப்பட்ட இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன மாதிரியான ப்ரொசீடிங்ஸ் மூலமாக நம்ம நியாயத்தை வாங்கி கொடுக்க முடியும்? அண்ட் இவருக்கு என்ன மாதிரியான தண்டனை அதிகபட்சமாக கிடைக்கும்? கண்டிப்பாக இப்போ ஒருவேளை இது எல்லாமே ப்ரூவ் ஆகுது, எவிடன்ஸ் எல்லாமே ப்ரூவ் ஆகுது. நான் சொன்ன மாதிரி சிவில் வந்து சில பேர் வந்து இதுவுமே த்ரெட்டனிங் தானேங்க. செக்கை கொடுத்துட்டு டெபாசிட் பண்ணாதன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அதை மீறி சில பேர் செக்கும் போட்டு செக் பவுன்ஸும் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. அது செக் பவுன்ஸ் கேசஸ் ஒரு பக்கம் போக போகுது. அதுலேயும் அவர் வரல அப்படின்னா எக்ஸிக்யூஷனு, வாரண்ட் அதெல்லாம் போகுது அந்த இடத்துல அட்டாச்மெண்ட்டுக்கு. நம்ம கிரிமினலில் போகும்போது கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம், என்கொயரி கூப்பிட போகிறோம், இல்லையா அடுத்தது எஃப்ஐஆருக்கு அப்புறம் ஜெயில், அடுத்தது ப்ரொசீடிங்ஸ், ட்ரையல், இது எல்லாமே இருக்க போகுது. ஏன்னா மக்கள் சும்மா இங்கே தேவையில்லாமல் உட்காந்துட்டு இல்லைங்க எங்களை த்ரெட்டன் பண்ணுறாருங்க வைக்கிறாருங்க, என்ன த்ரெட்டன்? அப்புறம் போலீஸ் எதுக்கு இருக்குது, கோர்ட் எதுக்கு இருக்குது இந்த இடத்துல? அவங்க அதை பார்த்துக்க போகிறாங்க. அப்பெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் ஒரு பர்சனால ஈஸியாக த்ரெட்டன் பண்ணிட்டு போயிட முடியாது. மொதல் விஷயம். இன்னொன்று எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காரு, எனக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, எனக்கு ஒரு பெரிய சென்சிட்டிவ் சோர்ஸ் எல்லாம் என் கையில் இருக்குது. அந்த பணம் கட்டுக்கட்ட அனுப்பும் போதாக இருக்கட்டும், இல்லை எனக்கு வந்து சில இதெல்லாம் வந்துட்டு எனக்கு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் எனக்கு இதில் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்களோட சோர்ஸ் ஆஃப் மணியை நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று இப்போ நிறைய பேர் கேட்கலாம், அவர் என்னப்பா அவர் அரசியலில் இருக்காரு, டிவிக்கே ஃபுல் சப்போர்ட்டு, அந்த இன்ஸ்டா போஸ்ட்டை பார்த்தாலே தெரியும் அந்த இடத்துல. ஓகேவா, டிஎம்கே சப்போர்ட்டு, டிவிக்கே சப்போர்ட்டு, இந்த கட்சி சப்போர்ட், அந்த கட்சி சப்போர்ட், எங்க ஒன்றுமே கிடையாதுங்க. அப்பெல்லாம் டிவிக்கேல அவர் ஒரு பேசிக் மெம்பர்ஷிப்ல இருக்காரானே தெரியல. கிடையாது. தட் இஸ் லைக் வெரி ட்ரூ. இந்த இடத்துல அவரா உட்கார்றாரு, அவரா ப்ரமோட் பண்றாரு, அவரா ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணிக்கிறாரு. என்ன பார்க்கும்போதே மக்களுக்கு ஐயோ இவ்வளோ ஃபாலோவர்ஸா, ஐயோ டிவிக்கேவா அப்படின்னு ஒரு பயம் வருமா வராதா? அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இஸ் நாட் இன்டு எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஜஸ்ட் லைக் தட் சும்மா உட்கார்ந்து அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இவ்வளோ ஒரு சப்போர்ட்டரா பேசுவார் அவ்வளவுதான். பட் என்னன்னா ஆமாங்க டிவிகேங்க, எனக்கு டிவிகேவை பிடிக்கும்ன்றதுக்கும் ஓகே டிவிகேக்குள்ள நான் இருக்குன்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு, நிறையவே. எக்ஸாக்ட்லி. எனக்கு பிடிக்கும்ன்றதுக்காக விச் மீன்ஸ் அவங்க என்டர்டெயின் பண்றாங்க. நிறைய மக்கள் தவறாவும் புரிஞ்சுட்டு இருக்காங்க, இவங்க என்னங்க என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. என்டர்டெயின்லாம் பண்ணல. அதெல்லாம் இவரா போடுறாரு, இவரா பண்றாரு, இவரா எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்துல. ஓகேவா. இன்னொன்று அந்த இடத்துல ஏதோ ஒன்று போட்டிருந்தாரு அவரோட இதுல, மக்கள் தான் எனக்கு அதை அனுப்புனாங்க. ஏதோ ஒரு எக்ஸ்போ போன மாதிரி ஒரு ஃபோட்டோ அனுப்பி அந்த எடிட்டிங் வீடியோலாம் வர்றதுக்கு முன்னாடி ஒன்று போட்டிருந்தார். அந்த இடத்துல மக்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, மேம் இதையும் பார்த்து நம்பிடாதீங்க, அவர் கரண்ட்டாலாம் போகல எந்த ஒரு எந்த ஒரு எக்ஸ்போக்கும், ட்ரேடிங் எக்ஸ்போக்கும். இது பல முன்னாடி எடுத்த ஃபோட்டோ இப்போ போட்டிருக்காரு. எனக்கு சொல்கிறாங்க இன்ஃபோ, புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நான் இப்போ இதில் வந்து ரிசர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுனால எனக்கு இன்ஃபோஸ் மக்கள் சொல்கிறாங்க இந்த இடத்துல, மேம் இது இப்படி இல்லை, இதை நம்பிடாதீங்க, இதுவா இதை பற்றி நீங்கள் பேசுங்க, இதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. நேற்று இன்னும் அப்டேட்ஸ் வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் அவங்க ஃபேமிலியை பற்றி எதுவுமே பேசல எங்கேயுமே. நேற்று வந்த ஒரு 2-3 பேர் நமக்கு சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் சொன்னார் இல்லையா மக்களாக என்ன காண்டாக்ட் பண்ணாங்கன்னு, இவர் காண்டாக்ட் பண்ண கதையும் அங்கே இருக்குது.
ஓகே. அங்கே அவங்க இது நடத்துகிறாங்க இல்லையா, மேக்கப் கிளாஸஸ் நடத்துகிறாங்க இல்லையா, அதில் இருக்க பீப்புள்ஸோட ரேண்டம் நம்பர்ஸ் எடுத்து இவங்களே இன்வைட்டும் அனுப்பியிருக்காங்க. ஓகே. ஓகே, அந்த விஷயமும் நடந்திருக்கு. அப்படி பார்த்தா அவங்க வைஃப் அஷ்மிதாவும் இதுல இன்வால்வ் அது அஷ்மிதாக்கு தெரியுமா இல்லையான்றது நமக்கு தெரியாதுல்ல. ஓகே. ஏன்னா குரூப்பை யார் ஃபாலோ பண்ணுறாங்கன்ற அட்மின் பார்க்குறாங்களா, யார் பார்க்குறாங்க, எப்படி நம்பர்ஸ் எடுக்கப்படுதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல. ஏன்னா இந்த இடத்துல லீகலாக எதுவும் தெரியாமல் என்னால் பேச முடியாது. இது வரைக்கும் நான் அதான் சொன்னேன், இது வரைக்கும் எந்த விதத்துலையும் ஒருவேளை அந்த ட்ரேடிங் அஷ்மிதா ப்ரமோட் பண்ணியிருந்தாலோ, இல்லை அந்த ட்ரேடிங்கில் வந்துட்டு அவங்க ஏதாவது சைன் பண்ணியிருந்தாலோ, அவங்க ஏதாவது பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ்குள்ளே இருந்தாலும் அவங்க லயபிள்னு சொல்லலாம். பட் இது வரைக்கும் அவங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணதான் தெரியல. இன்னொன்று அவங்க லெட்டர்லேயும் அவங்க கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளோத்தையும் சொல்லிட்டு தேவைப்பட்ட லீகல் ஆக்ஷன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது இன்ஸ்டால அவங்கள நோக்கி மெசேஜ் பண்ணப்பவும் அவங்க சொன்ன விஷயம் என்னவா இருக்குது அந்த இடத்துலனா, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் ப்ரொஃபஷனை பற்றி எதுவும் பேசிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இன்னொன்று அவங்களே ஒரு வீடியோ பேசினதில் ஐ திங்க் ஒரு 10 மாதம் முன்னாடி பேசின வீடியோ இப்போ திரும்ப ஒரு சேனலில் போட்டிருக்காங்க. அதில் பேசினா மக்களுக்கு வந்து ஈஸியாக மறந்துட்டு போயிடுவாங்க எல்லாத்தையும். ஒரு விஷயம் ஆச்சுன்னா எஃப்ஐஆர் ஆகும், உள்ளே போயிட்டு வருவாங்க, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசினது ஒரு கிளிப்பிங்கும் பீப்புள் எனக்கு அனுப்பி விட்டாங்க. ஓகே, இந்த இடத்துல. ஓகே. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ், இவ்வளோ விஷயம் வந்துட்டு அதுக்குள்ளே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா இவர் தான் உட்காந்துட்டு இந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் அவங்கள அப்படி எங்க இவரே ஆன் அண்ட் ஆஃப் இருக்காருங்க. போயிட்டு ஒருத்தவங்க பேசும்போது நானே வந்துட்டு குழந்தைங்களுக்காக நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோன்றார். வெளில வந்து ஆஹா ஓஹோ அவங்கள மாதிரி வாழ பழகுங்கன்னு இதெல்லாம் சொல்கிறார். திஸ் இஸ் சிம்பிளி டு டைவர்ட். ஒன்று. இன்னொன்று, இதெல்லாம் உங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? நேற்று கால் சில பேர் கேட்டிருக்காங்க, சார் இந்த மாதிரி இவ்வளோ இஷ்யூஸ் போயிட்டுருக்கு சார், இப்போ தான் நம்ம வீடியோஸ் பார்த்து எல்லாம் வெளில வரவங்க, சார் எங்கள் மணி எப்போ கிடைக்கும்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லணும்? மணி கொடுக்குறேன் இல்லை கொடுக்கலன்னு சொல்லணும். என்ன அங்கே கேட்டிருக்காருன்னா, அந்த அட்வொகேட் வீடியோ கீழே போய் நீ எதாவது கமெண்ட் பண்ணியான்னு கேட்டிருக்காரு. ஓகே. அங்கே போயிட்டு இல்லை சார் அப்படின்னோடனே வெயிட் லெட் மீ செக் அண்ட் கெட் பேக் டு யூ, நான் பார்த்துட்டு தான் நான் உனக்கு சொல்லுவேன். அந்த இடத்துல கடைசி வரைக்கும் பணம் கொடுக்குறன்ற வார்த்தையே வரலையே. ஏன் ஆன் ஸ்க்ரீனில் உட்காந்து பேசுகிறாரு, ஆஃப் ஸ்க்ரீனில் ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு என்ன ஆகுது? உங்கள் பணத்தை கொடுக்க தான் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லலாம்ல, ஏன் வரல? அப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க பணத்தை? அதுதான் விஷயம். இப்போ நிஜமாவே இன்வெஸ்ட் பண்ணீங்களா? இது ஒரு மாதிரி பர்சனல் வெஞ்சன்ஸ் மாதிரி இருக்குல்ல. நான் அந்த மாதிரி நினைக்கல. ஓகே. நான் அந்த மாதிரி நினைக்கவே கிடையாது. இதில் என்ன இருக்குது ஆக்சுவலி? நீ எல்லாருக்கிட்டையும் கேட்குறது, நீ பேசுனியா, வெளில வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு எதுக்கு பணம், நான் எப்படி உங்கள் பணத்தை கொடுக்கணும், நீயே கடன் வாங்கி தானே கொடுத்த, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது பணம் கேட்குறதுக்கு? ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நம்ம எவிடன்ஸ் வச்சு பேசுகிறோம். அந்த அரகண்ட் வே ஆஃப் ரிப்ளை கரெக்டாக இல்லையா அந்த இடத்துல? பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்குறாங்க, அப்போ ப்ரொஃபஷனல் கான்டாக்டை நீங்கள் எடுத்துருக்கணும், ரிப்ளை பண்ணியிருக்கணும். அதான் மக்கள் சொல்கிறாங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குற வரைக்கும் 100 கால் அடிப்பாருங்க, வாங்கிட்ட அப்புறம் கேட்டால் ஒரு ஃபோன் அட்டன் பண்ண மாட்டார் அந்த இடத்துல. தப்பி தவறி எப்பயாவது ஒரு ஃபோன் எடுத்தால் தான் உண்டு அந்த இடத்துல, இல்லைனா ஃபோனே எடுக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. இப்போ மக்கள் அதனால தான் கொந்தளிச்சு கேட்குறாங்க. ஒருத்தவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்கன்னா அவங்க ஆட்டிடியூட் பிஹேவியர் எப்படி இருக்குமா? ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்களோட மைண்ட் நமக்கு தெரியும். அதனால தான் மக்கள் கேட்குறாங்க, ஜாலியாக இருக்காரு, இவர் ஜாலியாக சுற்றுறாரு, ஜாலியாக பார்ட்டி பண்ணுறாரு அப்படின்னு மக்கள் கேட்கறதுக்கான ரீசன் அதுதான். இந்த இடத்துல பணம் இல்லைன்றீங்களா, அப்போ நீங்களும் இந்த இடத்துல ஏழையாக தானே இருக்கணும், ஏன் நீங்கள் இல்லை? சிம்பிள், இதுதான் விஷயமா இருக்கு. இல்லை, அதுக்கு தான் அவங்க ஒய்ஃபோட பிஸ்னஸ் பற்றி பேசுகிறார்ல. வைஃப் அந்த மாதிரி வளருங்க, அந்த மாதிரி போங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா அந்த இடத்துல. ஓகே. அதுவுமே ஆன் அண்ட் ஆஃப்னு தான் நான் கேட்குறேன். என் ஒய்ஃப் மாதிரி வளருங்கன்னா என்ன சொல்கிறது, வெல் அண்ட் குட், ரொம்ப சூப்பர். அந்த மாதிரி ஒரு விமன் வரணும், விமன் எம்பவர்மெண்ட் வளரணும், அதெல்லாம் நீங்கள் வேறு பிளாட்ஃபார்மில் உட்காந்து பேசியிருக்கணும். நம்ம கேட்குற அலிகேஷனுக்கான ஆன்சர் அது கிடையாது அந்த இடத்துல. அதுதான் நம்ம திரும்ப திரும்ப கேட்குறோம். பேசுங்க, இல்லைன்னு சொல்ல. நானும் இப்போ திரும்ப அதை தான் சொல்கிறேன். அஷ்மிதாவா இருக்கட்டும், இல்லை அவங்க சிஸ்டராக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி சம்மந்தப்பட்ட யாரையுமே நம்ம லீகல் ஒரு கனெக்ட் இல்லாமல் உள்ளே கொண்டு வர முடியாது. அந்த லீகல் கனெக்ட் இருந்ததுன்னா எஸ், லைக் அவங்களுமே இதுக்குள்ளே பனிஷபிள். ஓகே. இன்னொரு விஷயம், அவங்க அம்மா பேர் ஆனந்தி பேர் இப்போ நிறைய அடிபட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். இவர் இன்னொன்று சொன்னார் இல்லையா, இப்போ தான் நான் பண்ணுறேன்னு, அதெல்லாம் கிடையாது. சும்மா 2016, 17, 18 நடுவில் மீடியேட்டர் பர்சன்லாம் அப்பாயிண்ட் பண்ணி இவங்க ட்ரேடிங் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஆனா அந்த பீரியட்ல வந்து இவர் தான் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்ததாகவும் இன்வெஸ்டர்ஸ் வர ஆரம்பிச்சது ரொம்ப ரீசெண்டா தான் அப்படின்னு சொன்னார்ல. கிடையாது, நான் தான் சொல்லிட்டேனே, அவங்க அம்மா ஆனந்தியும் இவங்களும் விஷ்ணு பேரை சொல்லி அவங்க அப்போ வந்து அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க டேரெக்டாக இன்வால்வ் ஆகலை. இப்போ போட்டிருக்காருல MOU இந்த நேம் ஆஃப் விஷ்ணுகுமார், அப்படி இன்வால்வ் ஆகலை அந்த இடத்துல. ஓகே. அந்த மீடியேட்டர் பர்சனை ஒருத்தவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுரேஷன் இருக்காங்கன்னா அந்த பர்சனை அப்பாயிண்ட் பண்ணி அவங்க மூலியமா ஆட்கள் எடுக்கிறது, எடுத்து மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே கொடுக்குறது. இனி வரைக்கும் அவங்களுக்கும் பணம் வரலையே, ஏன் கொடுக்கல? கொடுத்துருக்கலாம்ல. நீங்கள் இப்போ தான் சொல்கிறீங்க மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் அது இது எல்லாமே, அவங்களுக்கு ₹1 கூட கொடுக்கலையே. அப்போ உங்களோட ஐடியா தான் என்ன, உங்களோட இன்டென்ஷன் தான் என்ன இந்த இடத்துல? சிம்பிள் கொஷின் அதுதான். இங்கே பர்சனல் ரிவெஞ்சுக்கோ பர்சனலாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அடுத்தடுத்து அவர் பண்ணுற வீடியோலேருந்து கேட்குற கொஷின்ஸ்க்கு நான் ஆன்சர் கொடுத்துட்ருக்கேன். நான் கேட்குற கொஷின்ஸ்க்கோ பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்குற கொஷின்ஸ்க்கோ தான் ஆன்சர் வரமாட்டேங்குது. ஓகே ஓகே. அப்போ இது மணி லாண்ட்ரிங்கில் தானே வரும்? நீங்கள் மணி லாண்ட்ரிங்கன்றத இதை தாண்டி வே ஆஃப் லைக் எப்படி சொல்லுது, ஸ்கேம் தான். அப்படி தான் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இப்போது நிஜமாவே ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணி இருந்தாருன்னா ஸ்கேம், இல்லைனா மணியை வாங்கி என்ன பண்ணீங்க? ஸோ மணி லாண்ட்ரிங் தானே உங்களுக்கு இந்த இடத்துல. எஸ் ஆர் நோ. அதிகபட்ச நடவடிக்கை என்னவா இருக்கும்னு கேட்டேன் லீகலா.
லீகலாக அதிகபட்சம்னா அது எஃப்ஐஆர் விழுந்தாலும் அது வேற கதை. கேஸை கண்டெஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் போகணும், அதெல்லாம் அடுத்தது. ஓகே, இல்லைனா அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் அவர் என்னென்ன பண்ணிருக்காரு அது எல்லாமே அட்டாச்மெண்ட் அந்த இடத்துல ஆகும். இது எல்லாமே அந்த இடத்துல நடக்க தான் போகுது. ஓகே, அது என்ன மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் ஏமாத்திருக்காரு, என்னென்ன இன்டென்ஷனோட வந்திருக்காருன்றது ஒன்று. ஆனால் இங்கே பேட்டர்ன் மட்டும் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன். எல்லாருக்கும் அதே மொழி கொடுக்குறது, அதே சேம் டெக்ஸ்ட் காப்பி பேஸ்ட்டு, அதே விஷயம். அந்த அசோசியேட் ப்ரீத்தின்றோம் இல்லையா, அவங்களும் உள்ள நிறைய இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் இன்வைட் மெசேஜ் போகிறதா இருக்கட்டும், சில விக்டிம்ஸ் இங்கே சொல்கிற விஷயமும் என்னவா இருக்குது அப்படின்னா, முதல்ல எம்ஓயில் இருக்கிறது விஷ்ணு சைனே இல்லை, எங்களுக்கு ஏதோ பிரீத்தி சைன் மாதிரி இருக்குன்றது கூட பீப்புள் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, அதுலேயும் ஃபோர்ஜரி தானே பண்ணியிருக்கீங்க. அப்போது இந்த மாதிரி இங்கே கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்குது, சீட்டிங் இருக்குது, ஓகே, கிரிமினல் இன்டிமிடேஷன் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் அவர் இங்கே பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ சிவில் ப்ரொசீடிங்ஸாக இருந்தாலும் சரி, கிரிமினல் ப்ரொசீடிங்ஸாக இருந்தாலும் சரி, he has to give answer. சிம்பிளி லாஸ்ன்னு சொல்லிட்டு போயிட முடியாது. சிஎன்எஸ் எக்ஸிட் ஆகிட்டாங்க, நார்த்தில் ஒரு பர்சன் மேலே ஒரு பர்சன் இப்படி பண்ணிட்டாரு, கோயம்புத்தூரில் ஒரு பர்சன் இப்படி பண்ணிட்டாருன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சிஎன்எஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஏமாத்திட்டு போன 2 பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஏன் இது வரைக்கும் அதை நீங்கள் பண்ணல? உங்கள் பணமும் போச்சு தானே, நீங்களும் விக்டிம் தானே. அப்போ விக்டிம் என்ன பண்ணுவாங்க? ஒரு லீகல் ஸ்டெப் எடுக்கணும் தானே. ஏன் லீகல் ஸ்டெப் எடுக்கல? இதெல்லாம் கேட்டால் தான் நம்மளை பற்றி அவர் வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருப்பார் உள்ள. அட்லீஸ்ட் என்னைக்கு இதுக்கெல்லாம் பதில் கிடைக்குதுன்னு பார்ப்போம். புரியுது. உண்மையாகவே இதில் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பிசிஆர் மகாராஜா தைலம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.